பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தினீர். பார்க்கின்றீர் கரைபடாத மகனாக நிறுத்தினீர். பார்க்கின்றீர் வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. மாம்சமான திரையை அன்று கிழித்த போது வழி திறந்தி. மாம்சமான திரையை அன்று கிழித்த போது வழி திறந்தி. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அபிஷேகம்
கொள்ளே துதியுடை போற்றகுமே ஒடுங்கின ஜனத்துக்கு துதியுடை போற்றகுமே ஒடுங்கின ஜனத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை 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 மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே எல்லா கரளைக்கும் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா கையிருந்தா கரங்களை ஹல்லேலூயா 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 பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழித்திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழித்திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உன் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உன் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கேவியும் தீச்சூளை நடுவேரும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேதங்கள் அணுகிறாது சிங்கத்தின் கேவியும் தீச்சூளை நடுவேரும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேதங்கள் அணுகிறாது. Yeah.
இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேலும் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. சீரச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சீரச்சாலை அடை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே கையை உயர்த்தி இந்த உணவோடு தேடுங்கள். கண்ணை மூடி சொல்லி சொல்லியா சாப்பிடுறீங்க. கடவுளை உயர்த்த தெரியல இன்னும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. சொல்ல முடியுமா? Hallelujah. Hallelujah.
சங்கிலிகள் நரவில்லை உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அசைப்பதில்லை சங்கிலிகள் நரவில்லை உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை இயேசுவே உம் நாமமே உயரும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே உயரும் அல்லேலூயா உங்கள் நாமம் உயரும் சிந்தையை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா உங்கள் நாமம் உயரும் சிந்தையை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா ஆவியில் அப்படி நிரப்பாங்க ஆவியில இருக்கிறவங்க ஆவியில மனுஷத்துல இருக்கிறவங்க நினைக்க முடியாது மாம்சத்துல இருக்கிறவங்க கத்தரை துதிக்க முடியாது தியானம் பண்றது இல்ல எல்லாம் வாயை தந்து துடிக்கும் போது அப்படியே பொம்மைக்கு பல வாயை மூடிக்கிட்டு இருக்கிற நல்ல அனுபவம் இல்ல ஏன் கோபம் வருது ஏன் எரிச்சல் வருது ஏன் ஒத்து போக உங்களால முடியல ஆவியானவர் இல்ல ஒருத்தர் தப்பு பேசுனா உடனே ஏன் அதற்கு பேசாதீங்கன்னு சொல்ல முடியல உங்களால ஏன் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி குழப்பம் பண்றீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்ல விலகிட்டாரு உங்களிடத்துல அப்படியே அமர்ந்து சத்தமா சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அசைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை
25வது வருஷத்துல கொடுக்கிற செய்திகள், கேட்ட வார்த்தைகள், வாழ்க்கை முறைகள், வார்த்தைகள், நடைமுறைகள் எல்லாம் ஒரு 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 அனுபவம் இருக்கும். அப்ப 2006ல அதே போலதான் நான் வாழுவேன், யோசிப்பேன், பேசுவேன், என்னுடைய பிரயாணம் இருக்கு, என்னுடைய சிந்தனை இருக்கு, என் காரியம் இருக்குன்னு சொன்னால், அப்போ வருஷம் மாறினதை தவிர என் வாழ்க்கை மாறாவிட்டால் எத்தனை பிரசங்கம் பண்ணினாலும் பிரயோஜனம். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மை அதுதான். வாழ்க்கை மாற்றம், நம்பர் மாறுறதில்ல. அப்ப இந்த நிலையில் அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன? விசுவாசம், அதனால் உண்டாகும் வெற்றி படிகள். இப்ப ஆண்டவர் கேட்கிறார். ராத்திரி சொன்ன கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். 9 மணிக்கு எல்லாம் இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பல முறை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓ ஐயா என்ன அதை சொல்றாரு நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம கிட்ட துளி கூட இல்ல. ஒரு வார்த்தையா அவன் சொல்லிட்டான்னா 100 முறை சொன்ன போல நினைச்சுக்கிட்டு வாழுறான் அவன். ஒரு தலைவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா தொண்டர்கள் என்ன பண்றாங்க? என் தலைவன் சொல்லிட்டா இனி அந்த அவன் கிழிச்ச கோட்டை நான் மீற. எத்தனை பேருக்கு விளங்குது? இருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா உலகத்துக்குட்பட்ட அழிந்து போகிற காரியத்திற்கு ஒரு தலைவன் சம்பாதிக்கிறவங்க, பேர் புகழுக்காக வளர்றவங்க, ஒரு வார்த்தை சொன்னா நல்லதும் தெரியாத கெட்டதும் தெரியாத அவங்க பின்னால ஓடி அலையிறவங்க. அப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர், நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருகிறவர், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரவழைத்த தேவன், நம்மள பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக என்னெல்லாம் செய்தாருன்னு யோசித்து கொண்டு இருக்கும் போதும், அவர் வார்த்தைகளை கொண்டு நம்மை தெளிவாக்கும் போது, இன்னும் நான் 5 வருஷம் முன்ன இருந்த அதே குணம், போன வருஷம் இருந்த அதே எண்ணங்கள் இருந்தால் உங்கள் ஆத்மாவுக்கோ, உங்கள் குடும்பத்துக்கோ, உங்கள் எதிர்காலத்துக்கோ, உங்கள் பிசினஸுக்கோ, உங்களுடைய உயர்வுக்கோ, உங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்களுக்கோ பொறுப்பு சபை அல்ல, ஊழியக்காரன் அல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கை தான். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமா. அப்ப இந்த சபையில் அப்படின்னா வேற சபைக்கு போகலாம், எங்க போனாலும் அதுதான். நீ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என் வாழ்க்கை மாறாவிட்டால், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் விலகாவிட்டால், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை ஒட்டியுள்ள தீமையான கெட்ட தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்னை விட்டு விலகாவிட்டால், நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என் வாழ்க்கையில மேல வரவே. சத்தமா சொல்லுங்க. முடியுமா? முடியாதா? சரி. அப்ப ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? எரேமியா 32:27 ராத்திரி அதை கொஞ்சம் அழுத்தமா பார்த்தோம். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய நான் தான் ஆண்டவர். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு வார்த்தை சொன்னா அந்த மனுஷங்க போறாங்களே அது இல்ல. நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இத சபையில் உள்ள ஆண்களும் பெண்களும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாழாம, இப்போ தெய்வம் என்ன சொல்றாரோ இந்த வார்த்தையின்படி நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் அடிக்கடி ஆகுது, ஒரு மாதிரி கோபம் வர போல இருக்கு. ஏதாவது பேசினா நல்லது பேசினா இல்ல, நல்லது பேசினால் நல்ல ஆலோசனைகள் சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஆக மாட்டேங்குது. காரணமே இல்லாம ஒரு மாதிரி தெளிவில்லாத பேசும்போது, ஏதாவது பண்ணும்போது உருண்டு வருது. அப்போ உருண்டு வருதுன்னா என்ன ஆகும்? கோபத்தை. சத்தமா சொல்லுங்க. அப்போ உடனே யோசிக்கிறோம், சர்ச்சில் மேடையில் இருந்து சத்தியத்தை சொல்லுகிறோம். அப்ப நாம பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும். வசனத்தை கொஞ்ச நெஞ்ச குறைகள் இருக்கலாம், ஆனா தெய்வீக நம் மூலமா வெளிப்பட வேண்டும் என்று யோசிக்கிறோம்.
அப்போ ஒரு ஊழியக்காரர் எப்படி இந்த வருஷத்துல நாம சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம், ஜனங்க நம்மளை பின்பற்றுறாங்க. அப்போ நாம என்னதான் கஷ்டம் வந்தாலும் சகித்து கொண்டு அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும்னு யோசித்து நாம சகித்து கொண்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது சபைக்கு வருகிற வயசானவங்க மட்டும் இல்ல, அத்தனை பேரும் சொல்லி கொடுக்கிற வார்த்தையின்படி அனைவரும் வசனத்தின்படி ஆண்டவருக்காக கண்டிப்பா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. இல்ல வாழணுமா வாழக்கூடாதா? சொல்லுங்க. ஆமா வாழணும். அப்பதான் இந்த வருஷம் உங்களுக்காக ஆண்டவர் பெரிய பிளான் வச்சிருக்கார். என்ன சொன்னாரு? நான் எல்லாருக்கும் நான் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். எரேமியா 32:27. அத ராத்திரி கொஞ்சம் மையமா வச்சு சொன்னா இந்த வருஷத்துல அதிகமா நாம சிந்திக்க வேண்டிய இந்த ஒரு வார்த்தை. இரண்டாவது பார்த்தோம். அப்ப என்ன செய்யணும்? கவனிக்கிறீங்களா? யாரு என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடாது. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும், அவர் வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனுஷன் மேலதான், மனுஷ வார்த்தை மேல நம்பிக்கை. மனுஷன் இன்னைக்கு கீழே விழுந்து, நேத்து நல்லா இருந்த ஒரு அம்மா இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு ராத்திரி ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, ஐயா அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில அவர்கள் மரித்து விட்டார்கள். நேத்து இருந்தவங்க இன்னைக்கு காலையில. அப்ப இந்த மனுஷ வார்த்தை மட்டும் முக்கியமா தெரியுது, இந்த மனுஷன் சொல்லி கொடுக்கிற வார்த்தை எல்லாருக்கும் முக்கியமா தெரியுது. ஆனா வாழ்வுக்கு வழிகாட்டுகிற நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மட்டும் ஞாபகம் ஜனங்களுக்கு வருவது. சத்தமா சொல்லுங்க. மனுஷன் சொல்ற வார்த்தை நமக்கு அவசியம் இல்லை. வேதத்தில் இருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நாம் மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த ஆண்டுடைய வார்த்தை என்ன? தேவன் யார்? தேவனை குறித்த ஒரு தெளிவு. ஒவ்வொரு முறையும் தேவன் யார் யார் யாருன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எபிரேயர் 11:6, ஹீப்ரூஸ் 11:6. என்ன செய்யணுமா? தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்றாரா? பலன் அளிக்கிறவர் என்றும். சத்தமா படிங்க சீக்கிரமா. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் வசனத்தை அதிகமா சுட்டி காட்ட விரும்புற விளக்கத்தை விட எல்லாம் கவனிங்க. விசுவாசம் இல்லைன்னா கடவுளுக்கு யாரும் பிரியமா இருக்க முடியாது. விசுவாசத்துல 2 விதம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு அவன் 10 ரூபாய் கொடுத்தா அவன் எனக்கு சாப்பாடு கொடுத்தா அவருக்கு நான் என்ன செய்யணும்? இருக்கணும்ல. அப்ப மூச்சு விட வைக்கிறாரு. நம்ம வாழ்க்கைய நம்ம சக்கரமே அவரால் தான் ஓடுது. ஆனா அவரை பின்னால தள்ளிடுவோம். எதை முன்ன வைப்போம்? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற, புரியுறதுக்காக சொல்லுகிற. தேவன் மேல விசுவாசம் இல்லைன்னா அவருக்கு பிரியமா நாம இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்குன்னா விசுவாசம் வேணுமா? அப்ப அடுத்து என்ன? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் இருக்கிறாருன்னோ தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்ப இந்த வருஷத்துல எங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த அவிசுவாச வார்த்தையை சொல்லிக்கிட்டு இப்ப யார் இப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஜெப தொடர்பு இல்லாம, ஆலய தொடர்பு இல்லாம, வசன தொடர்பு இல்லாம, ஊழிய தொடர்பு இல்லாம இந்த வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தான் எனக்குன்னு சொல்லி யோசிக்காத நபர்கள் தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு வாங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நீ கோயிலுக்கு வராம இருக்கிறதே பெட்டர். கோயிலுக்கு வராமல இருந்து நரகத்துக்கு போகலாம். வந்து என்னத்துக்கு வீணா கெட்டு போகணும்? தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்க வேண்டும். இல்ல சொல்றது புரியுதா புரியலையா? கொஞ்சம் கண்ணு திறக்கப்படட்டும் இந்த வருஷத்துல. இன்னைக்கு மட்டும் 1ஆம் தேதி மட்டும் வந்துட்டு அடுத்து நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவரை டோட்டலா அவுட்டுனா நீ ரொம்ப கஷ்டப்படணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தேவன் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடுறாங்க அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? சத்தமா சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போகலன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? இல்லைன்னா கையேந்த வேண்டியதான். அங்கங்க தப்பாட்டுக்காதீங்க.
நான் வேலைக்கு போகலன்னா எனக்கு காசு ஒண்ணும் கிடைக்காது. அப்ப என்ன பண்றது? நான் சாப்பிடணும். அப்புறம் அப்படியே வந்து ஐயா ஐயா, அல்லது அங்க போய் சைடுல கொஞ்சம் கை நீட்டணும். என்ன சொல்லுவாங்க? பிச்சை தானே. ஆனா கர்த்தரை யார் தேடுறாங்க? வேலைக்கு போனா உங்களுக்கு எப்படி கூலி வந்து உங்க குடும்பம் வாழுதோ அதே போல கர்த்தரை தேடலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னால் முடிந்தவரை ஆண்டவர் என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ, என்னென்ன வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறாரோ அதன்படி நான் வாழ கேட்டுட்டு மறந்து போவதல்ல. என்னென்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி நான் வாழணும்னு தீர்மானிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா பலன்களை கர்த்தர் தருவார். சத்தமா சொல்லுங்க. நான் வந்து ஓய்வு இல்லாம ஓடுறேன், உழைக்கிறேன். நான் உடம்புக்கு பலன் கொடுக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு கூட போய் உழைச்சிட்டு வந்தேன். உடம்பு களைப்பு இருக்கு, போய் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்தா கூட தூக்கம் வரல. இன்னைக்கு சாயந்தரம் என்ன பேசணும் அதே மைண்டு. தேவனை ஆசீர்வதிக்கிறாரு, மனசுல சமாதானம் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்காக ஓடினால், ஆண்டவரை நம்பினால், ஆண்டவரை தேடினால், அவருக்காக நம்முடைய நேரத்தை ஒப்பு கொடுத்து செய்யும் போது தேவன் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் வெளியில போயிட்டு இந்த சர்ச்சுக்கு வந்த உடனே சில ஒரு 3 பேரு இந்த கர்த்தருடைய பந்தி ராத்திரி கொடுத்த அந்த பாத்திரங்களா இருந்தது எடுத்து அழகா கழுவுறாங்க. எனக்கு எப்பவும் கோபம். வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தா இதெல்லாம் அப்படியே கரகரையா இருக்கும். பந்தி கொடுத்த பிறகு முடிச்ச பிறகு என்ன செய்யணும்? இதை மடிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, யார் செய்யறது சொல்லுங்க? லேவியர்கள். யார் லேவியர்கள்? சத்தமா சொல்லுங்க. உடன் ஊழியர்கள். அப்ப உடன் ஊழியர்கள் யாரு? ஆண்களா? ஆண்கள் இனி செய்யணுங்கிறதுக்காக அதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும். எப்போ ஊழியன்னு வந்துட்டோமோ, ஆண்களோ பெண்களோ ஒரு காரியத்துக்கு வந்துட்டோமோ அதை கரெக்டா அந்தந்த நேரத்தில் அதை செய்யணும். அப்ப இதை செய்யும் போது பலனை யார் கொடுப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. யார் கொடுப்பாங்க? அப்ப 3 பேர் வந்தாங்க, பெருக்குறாங்க, சேர அழகா போட்டாங்க, நல்லா எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம யாருக்கும் சொல்லவே இல்ல. அப்ப இந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஊழியத்துக்குன்னு தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்கு இது வந்து மற்றவங்க பார்க்கிறதுக்காக வந்து சிலர் செய்வாங்க. அதுல பிரயோஜனம் இல்ல. யாரும் இல்லாத நேரத்துல நாம ஏதாயிலும் ஒன்று செய்யணும்னு நினைச்சு செய்தால் ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க சத்தமா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க நாங்க மட்டும்தான் இருக்கணுமா? அவங்க கிட்ட சொல்லி அவசியமே, நான் மட்டும்தான் இருக்கிறோமா? இனி அதை போல வார்த்தையில நம்ம சபையில வர இது வளராத கேசுங்க. வாயிலதான் இதை போல வார்த்தைங்க. ஆனா கர்த்தருக்குள் வளர வளர, வசனத்தை கேட்க கேட்க கேட்க, தேவ ஜனங்களுக்கு சொல்லி மட்டுமல்ல சொல்லாமலே அவருக்காக ஏதாகிலும் ஒன்றை, அப்ப தேவன் என்ன செய்வார்? வேலையாள் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறார். ஒண்ணு இல்லாம தேவனுக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்யும் போது தேவன் பார்த்து கொண்டே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நிறைய என்னுடைய சாட்சியை சொல்ல முடியும். தேவன் உண்டு என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு, அவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து செயல்படுகிறவர்களுக்கு கண்டிப்பாக பலன் மனுஷன் கொடுக்கலனாலும் பரலோக தேவன் கொடுக்க வல்லவராக. கடவுள் அப்படியே கூரைய பிரிச்சிட்டு கொட்டுவாரா? கூரையை பிரிச்சு கொட்டல, ஏற்ற நேரத்தில் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நான் வேலைக்கெல்லாம் போகல, எந்த வழி இல்லை எனக்கு. இந்த அற்புதமா ஊழியத்தை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு, உள்ளத்தை பார்த்து. ஏன்? பேச்சு மூச்செல்லாம் ஊழியம் ஊழியம் ஊழியம், ஜபம் ஜபம் ஜபம், வசனம் வசனம் வசனம். ஆண்டவர், ஆண்டுடைய வருகை, கர்த்தருடைய ஜனங்கள், சபை ஜனங்கள், மக்கள் கர்த்தருக்காக வாழணும், வளரணும், தேவனுக்காக எழுமணும். அந்த உணர்வோடு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த ஆசையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். புரியுதுதானே நான் சொல்ற வார்த்தை? ஒண்ணு. அப்போ விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? தேவனை விசுவாசிக்கணும். அவரை தேடினா பலன் மட்டுமல்ல, இந்த சொல்லப்படுற வார்த்தை அப்படியே நம்பணும். சத்தமா சொல்லுங்க.
நேரம் போயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப போயிடும். அதனால வீட்டுல போயிட்டு நீங்க பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 10 8 to 11. அன்னைக்கு வீட்டுல நீங்க போயிட்டு பார்க்கணும். அல்ல பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ரோமர் 10. இந்த வார்த்தை உனக்கு சத்தம் அப்படிங்கல, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. என்ன சொல்லுது? இந்த வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, வேதத்தின் வார்த்தை எங்க இருக்கு? உங்க வாயில சமீபமா. அன்னைக்கு வாயில இருதயத்துல என்னென்ன இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. வேற தமிழ்நாட்டு பாஸ்டருங்க வந்தா அல்லது வேற பாஸ்டருங்க வந்தா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. உன்கிட்ட என்ன இருக்கு, உன் வாயில என்ன இருக்கு, நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஒண்ணு தெரியல சொல்ல. ஆனா தேவ வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சமீபமா உங்க வாயில உங்க இருதயத்துல இருக்கிறது என்றும், இந்த வார்த்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, இது என்ன வார்த்தை? இப்ப நம்ம எதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சத்தமா போடுறாங்க. வெரி குட். உங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. அப்ப கூட உள்ளத்துல ஏற்றி கொள்ளுங்க. அப்ப நம்ம பிரசங்கம் பண்ற வார்த்தை யாருடைய வார்த்தை? சத்தமா சொல்லுங்கம்மா. இந்த வார்த்தை எங்க இருக்கு? உங்களுக்கு சமீபமா, உங்கள் காதுக்கு நேரா வந்துகிட்டு இருக்கு பாருங்க, உங்க இருதயத்துக்கு நேரா வந்துகிட்டு இருக்கு. இந்த வார்த்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் என்னவென்றால், இதை என்ன செய்யணுமா? ஹலோ, எப்பவுமே வாயை திறந்து ஆகாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் ராகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தையும் வாயினால அறிக்கையிட வேண்டுமா? தேவையில்லாத வார்த்தை இந்த வாயில புறப்படாம தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு மகிமையான காரியங்கள் வருவதற்கு இந்த வாயில அறிக்கையிடும். எப்ப அறிக்கையிட முடியும்? உள்ளத்துல அவருடைய வார்த்தை இருந்தாதான். இந்த உள்ளத்துல நம்ம எதை நிரப்பி வச்சிருக்கிறோமோ அதுதான் வாயை திறந்த உடனே அப்படியே டமால் என்ன செய்யும்? அப்பலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு நபர் பேசும்போது அவங்க உள்ளத்துல எது இருக்குன்னு நன்றா சத்தமா சொல்லுங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு? அறிக்கையிட வேண்டும். தேவன் அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்வ? அப்ப இருதயத்துல விசுவாசம். அதுல பிறகு நான் சொல்லுவேன். அத விசுவாசம் சொல்லி இருக்கு பாருங்க. வாயில அறிக்கையிடணுமா? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்வீங்க? விசுவாசம். அதான் முக்கியம். விசுவாசம் வேணும். நீங்க அவிசுவாசம் இருந்தா பிசாசு கிட்ட வந்துருவா. ஆனா விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பா. சத்தமா சொல்லுங்க. அவிசுவாசம் நமக்குள்ள இருந்தால் யார் நம்ம கூட இருப்பாங்க? அவன் கூட இருந்தா சொல்லவே வேணாம் வாழ்க்கை முறை. ஆனா விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்மோட இருக்கிறவர் யார்? தேவன் இருந்தால் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அடுத்த வார்த்தை, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். சார் சொன்னார சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் இல்லையா? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? இருக்கா? ஏன்னா உங்களை உங்க வீட்டார் பார்ப்பாங்க. இல்லைன்னா திரும்ப நீங்க ஒரு ஆள் வரும்போது உங்களை என் அப்பாவே இப்படி இருக்கிறான், என் அண்ணனே இப்படி இருக்கிறான், இவங்களே இப்படி இருக்காங்க, நாமளும் பைபிள் இல்லாத போகலாம். வரும் சந்ததிக்கு நாம தப்பா வழிகாட்ட ஒரு பைபிளுக்கு எத்தனை பைபிள் வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம சொன்னா கஷ்டமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைய உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை சுமக்கிறவனை கர்த்தர் சுமப்பாரா? வேதத்தை சுமக்கிறவன் ஊழியம் செய்து செய்யாம இருக்கட்டும், இந்த வேதத்தை பேப்பர்ல எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கட்டும், அல்லது தேவ வார்த்தையை உள்ளத்துல வச்சு சுமந்து ஆண்டவருக்காக ஓடும்போது கர்த்தர் சுமந்து அவர்களை போஷித்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனை மதிக்கிறவங்க வேதத்தை மதிப்பாங்க. வேதத்தை மதிக்கிறவங்க ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்துவார். அதுதான் சொன்ன இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம். சும்மா விளையாட்டு தானே மாட்டுக்காதீங்க. சிலர்கிட்ட சொன்ன ஒரு இனி வந்து சர்ச்சில் நாம யார் ஒண்ணு ஆண்டவருக்கு முன்னால ஒரு பெரிய ஆளு சத்தமா சொல்லுங்க.
நீ 100 வயசு அரை பெரிய என்னவாரு கடவுளுக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால நடுங்கணும். சாத்தான் நடுங்கிறான், பைபிள்ல சொல்லுது. பிசாசு நடுங்குகிறார். தேவ ஜனங்களுக்கு உள்ளத்துல ஒரு நடுக்கம் இருக்கணும். ஐயோ என்ன குத்துற போல இருக்க, என்ன உணர்த்துற போல இருக்க, என்னவோ ஒரு மாதிரி என்ன சரிப்படுத்துற போல இருக்க. அதான் கர்த்தர் பேசுவது. வேதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால. அப்ப வேதத்தை பார்க்க, வேதத்தை கேட்க, வேதத்தை உள்வாங்க, இது உள்ள இருந்ததால நாம அப்படியே இந்த வார்த்தையை அறிக்கையிட அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்ல அப்படியே தானா? பழைய வருஷம் போல நாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, என் உடன்பிறப்புகளை, என்னுடைய ஜனங்களை வித்தியாசமா நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேத வார்த்தை உங்க உள்ளத்துல. இப்ப நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? யாராவது பேசுனா கூட ஏசப்பா நிக்கல, என்னை கட்டி காத்துக்கணும். இதனால வேத வசனம் எங்க உள்ளத்துல. சொல்லுங்க. பிறருக்கு சொல்லுகிற நீ கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க. எதனால கட்டுப்படுத்திக்கிறோம்? வசனம் உள்ளத்துல. ஐயா, வேத வசனம் உங்க உள்ளத்துல இருந்த சிறந்த விசுவாசியா உன்னை மாற்றும். சாட்சியுள்ள மக்களாய் உங்களை மாற்றி. நீ ஒன்னும் பேச வேண்டாம். நீ போய்கிட்டு இருந்தாலே போதும். இதோ தேவ மனுஷன் போறா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். உங்களை பார்க்கும் போதே ஆவியானவர் அவர்களை கிரியை செய்வார். உங்க நடை உடை பாவனையை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். சத்தமா எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சத்தமா தான் சொன்னேன். ஓகே. அப்போ விசுவாசித்தால் என்ன ஆகும்? 3 படிகள். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான். தலைப்பு என்ன கொடுத்த? விசுவாசத்தினால் உண்டாகும் வெற்றியின் படிகள். இப்ப மேல போகணும்னு கர்த்தர் விரும்புற. இன்னைக்கு தான் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு அடி எடுத்து வைக்க ஏறக்குறைய 52 வாரம். இந்த 52 வாரத்திலும் ஒரு படியா நாம கற்றுக்கொண்டால் எவ்வளவு தூரம் போகலாம்? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே போவோமா மேல போவோமா? அவிசுவாசம் இருந்தால் கீழே போவோம். ஆனா விசுவாசம் நமக்குள்ள, விசுவாசம் தொடங்கி என்னென்ன சொல்லி கொடுப்பார் நமக்கு தெரியாது. எத்தனை படிகளை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார் தெரியாது. அப்ப தேவ நோக்கமே நம்ம கீழே தள்ளுவதற்கல்ல, அனைவரையும் மேல கொண்டு வரணும்னு விரும்புகிறார். சத்தமா ஆமென். அப்ப பிரச்சனை இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். நம்ம சொல்லிட்டோம், நம்பர் தான் மாறுது, ஆனா ஒண்ணும் மாற போறது இல்ல. ஆனா அந்த சூழ்நிலையின் நடுவில் கர்த்தர் கூட இருந்து நடத்தினால் அவர் நடத்துகிற படிகள் மேல 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 கொண்டு செல்லும். சத்தமா மேல போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். 3 காரியம் புரிந்த விஷயம் தான். நீங்க விசுவாசித்தால் என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படுவோம். சால்வேஷன் அல்லது விடுதலை. ரோமர் 1:16 பாருங்க. ரோமன்ஸ் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் சத்தமா தான் படிக்கலாமா? கவனிங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண வெக்கம், பாட்டு பாடு வெக்கம், சாட்சி சொல்ல அப்பதான் புது பொண்ணுங்க போல ஆண்களும் பெண்களும் அப்படியே வளைவாங்க நெளிவாங்க. ஆனா மற்ற இடத்துல அதான் சொல்ற டைம் ஒரு மாதிரி போகும். தேவனுக்காக ஆண்டவரை பாட, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, கர்த்தரை துதிக்க, இயேசு என்னும் நாமத்தை அறிவிக்க வெட்கப்படவே. சத்தமா சொல்லுங்க. வெட்கப்படாத இருப்பதற்கு தான் சர்ச்சில் இந்த வார்த்தையை உங்களுக்கு தெளிவா சொல்லி உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் வெட்கப்படுத்திக்கிட்டு இருந்தா, புது மாப்பிள்ளைய பார்த்தா, புது பெண்ணை பார்த்தா கொஞ்சம் அதை நான் சொல்லல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட நான் ஏன் வைராக்கியமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லணும். நிறைய வசனங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு என்ன? 1:16 யூரரோ கிரேக்கரோ, அது தேவனை அறிந்தவங்களா இருந்தாலும் அறியாதவர்களா இருந்தாலும் என்ன செய்யணுமா?
அவனுக்கு ரட்சிப்பு உண்டா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? நாம இங்க வந்திருக்கிறவங்க நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புனா பொதுவா சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பாவங்களை விட்டுட்டு ஆண்டவருக்காக அவர் பிள்ளையா வாழ்வதுதான் ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்க. கோயிலுக்கு வந்தா நாம ரட்சிக்கப்பட்டவங்க அல்ல. ஆலயத்துக்கு வருவதனால நாம தேவ பிள்ளைகள்ல பரிசுத்தவான்கள் இல்ல. ரட்சிப்பு என்றால் இயேசுவை உள்ளத்தில், இங்க உள்ளத்துல இயேசு கிறிஸ்து இருக்கணும். சகேயி உள்ளத்துல, சகேயி வீட்டுல இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இடத்துல இருட்டு இருந்ததா, ஒளி காணப்பட்டதா? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உள்ளத்துல வந்துட்டா, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இப்ப இயேசுவை நம்பிட்டீங்க, இந்த உள்ளத்துல வந்தாச்சு. அதன் பிறகு நான் சொல்ற தடுமாற்றங்கள், அதை நான் சொல்ல வரல, இருக்கலாம். ஆனா மற்றபடி நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ற நாம நேற்று வரைக்கும் எப்படியோ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். என்னை என் குடும்பம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது, என் சொந்தம் பார்க்குது, என் பிள்ளைங்க பார்க்கிறாங்க, என் நண்பர்கள் பார்க்கிறாங்க, எல்லாரும் என்ன பார்க்கிறாங்க. அப்ப நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபராய், சாட்சியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு போய் டாண்டாம் அடிக்கிறது இல்ல. நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லாம் பார்க்கிறாங்க. பாருங்க, நம்ம வீட்டில இருந்து வெளியில வருவதும், சர்ச்சில இருந்து வெளியிலே வருவதும், பல இடங்களுக்கு போவதும் ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மை பார்த்த உடனே நாம போய் சொல்லிதான் அல்ல, நம்மை பார்த்த உடனே நாம் ரட்சிப்பின் சாயல் நம்மிலிருந்து வெளிப்படும் போது ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தை தொட வல்லவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென். நான் டூ வீலர்ல போகும்போதோ, கார்ல போகும்போதோ, ட்ரெயின்ல போகும்போதோ, விமானத்துல போகும்போதோ யாருகிட்டையும் நான் போயிட்டு இயேசுவை நேசிக்கிறார்னு சொல்றோம், ரைட்டு. ஆனா நான் சொல்வதற்கு முன்ன பல முறை நூற்றுக்கணக்கான இடங்கள்ல என்னை பார்த்த உடனே நீங்க பாஸ்டரா, நாங்க ஒண்ணு பாஸ்டர்னு போடலையே, நான் பாஸ்டர்னு ஒண்ணுமே போடல. பைபிளைய கையில எடுத்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்ப எப்படி தெரியுது? அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் கிறிஸ்துவின் தன்மை மற்றவர்கள் புரிகிற அளவுக்கு வாழ்க்கை மாறிவிடும். சத்தமாம இதான் ரட்சிப்பு என்றால், இதுதான் சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னா நாம ஆண்டவர் சொல்லுகிற, அப்ப தோல்வி என்பது நாம விடுதலை பெறாம கீழே போகிற வாழ்க்கை, வெற்றி என்பது தள்ளிவிட்டு மேலே போகிற வாழ்க்கை. சத்தமாம. அப்போ நல்லதை பிடிச்சுக்கணும்னா சிலதை நாம தள்ளிதான் ஆகணும். ஒரு நல்லதை பிடித்துக் கொண்டு ஒரு நன்மையான வாக்குத்தத்தம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் தேவ ஜனங்கள் நமக்கு ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ, நமக்கு எது பிடிக்கலையோ, நம்ம குடும்பத்தாருக்கு எது பிடிக்கலையோ அதை தள்ளி விட்டுட்டு நல்ல காரியத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். இது நல்லதா கெட்டதா நான் சொல்ற வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. அப்பதான் நீங்க மேல போக முடியும். இது ஒண்ணு. இப்ப விசுவாசம் இருந்தால் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 16:31 உங்களுக்கு தெரியும். ஆக்ட்ஸ் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம ரட்சிக்கப்படணும், ஒரு வீட்டு தலைவன் அவர் ரட்சிக்கப்படணும், அப்புறம் அவங்க மனைவி ரட்சிக்கப்படணும், அப்புறம் அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அப்புறம் அந்த குடும்பத்தார் எல்லாரும். எங்க அப்பாவே கோயிலுக்கு வர்றது இல்லையே, ஞானஸ்நானம் எடுத்தவங்க அம்மாவே கோயிலுக்கு வரல, வேற எங்க போகுது? அப்புறம் எப்படி பிள்ளைங்க வருவாங்க? யோசித்து பாருங்க. சபையை குறித்து என்ன கணக்கு கேட்பார் ஆண்டவர்? நான் ஏன் அப்படி ஐயா அப்படிதான் பேசுவார் நீங்க யோசிக்கலாம். நாம ஏன் அப்பப்போ வசனம் சொல்லி நாம நேரா மறைவா சுட்டி காட்டுறோம்னு சொன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான். சத்தமா சொல்லுங்க. அப்போ யோசுவா சொன்னாரு பாருங்க 24:15, ஜாஷுவா 24:15, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே. கொர்நேலியு குடும்பம் ரட்சிக்கப்படலையா?
ஒரே ஒரு கொர்நேலியு மூலம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படலையா? அதனால இங்க இருக்கிற குடும்ப தலைவர்கள், தலைவிகள், நீ உங்களுக்காக வாழலனாலும் உன் பிள்ளைக்காக நீ சாட்சியா வாழணும். உன் புருஷனின் ரட்சிப்புக்காக நீ சாட்சியா வாழணும். உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் ரட்சிப்புக்காகவாவது நீங்கள் வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக வாழணும். எத்தனை பேர் இதை உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், நான் எனக்காக வாழல, என் சபைக்காக நான் கண்டிப்பா வாழ்ந்தாகணும். அப்ப இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. முதல் படி, விசுவாசத்துக்குள்ள நான் ஒரு தேவ பிள்ளை, எந்த இடத்திலும் தேவ பிள்ளையாக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். இது நல்லதா கெட்டதா? அந்த வார்த்தை ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு வார்த்தை, நீங்க விசுவாசித்தால் என்ன ஆகும் சொன்னால், ராத்திரி சொன்னோம் பாருங்க, ஆரோக்கியம் உண்டாகும். விசுவாசம் இல்லைன்னா சுகம் கிடைக்காது, ஆரோக்கியம் இருக்காது. ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க சொல்லுங்க? சுகர் இருந்தா ஒண்ணும் ஆகாது. எந்த நோய் இருந்தாலும் ஒண்ணு நம்மள ஒண்ணு, ஆண்டவர் இல்லாம எந்த நோய் நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கவே. சத்தமா சொல்லுங்க. அப்ப விசுவாசம் இருந்தா ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பார் எந்த ஒரு காரியத்திலும். ராத்திரி சொன்ன மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 23, அந்த மனுஷன் அந்த தகப்பனை குறித்து கேட்டா, நீ விசுவாசிக்கிறியா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அவன் தெளிவா ஆண்டவர் சொன்னார், விசுவாசி. அவன் சொன்னா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் கேள்வி என்ன? நீ முதல்ல விசுவாசி. எதை விசுவாசிப்பா? தெய்வத்தை விசுவாசி. அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கறத விசுவாசி. தேவனால கண்மூடித்தனமா அவர் மேல விசுவாசம் வச்சு வாழும் போது, பேதையா இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாதவர்களா இருந்தாலும் அவர்களை நடத்துகிற அனுபவம் வித்தியாசமாய் காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதா? புரியுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப ஏன் சில நேரத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்ய முடியல? நான் ராத்திரி சொன்ன பாருங்க, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மார்க் 6:5. அங்க சில ஆட்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையே வைக்கல. சபையில நான் சொல்றேன் பாருங்க, சர்ச்சுக்கு வருகிற விசுவாசி நீங்க சொல்ற வார்த்தையின்படி நீங்க வாழலன்னா இந்த சர்ச்சு வளராதுங்க. உடனே ஐயா சரியா பிரசங்கம் பண்ணல, பிரசங்கத்தினால இல்ல, சொல்லப்படுகிற வார்த்தைய சர்ச்சுக்கு வருகிற பெரியவங்க முதற்கொண்டு இளைஞர்கள் வரைக்கும் இதயத்தை திறந்து, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அப்படின்னு கேட்டு விசுவாசித்து உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தால், நீங்க போற இடம் எல்லாம் பார்த்து உங்களை கொண்டு ஒரு குடும்பமும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களால சபைக்கு தானா வந்து சேருவாங்க. சத்தமா சொல்லுங்க. சிசுதா ஹாஸ்பிட்டல் இருந்து லோகேஷ் ஒருத்தவர் ஹாசனுக்கு போறார் குடும்பத்தோட, இந்து மனுஷன். இன்னைக்கு போகும்போது அவரை பார்த்து பேசிட்டு வந்தார். வர சொல்லியிருக்கா. ஒரு அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்? இந்த சாந்தம்மா தாலுகா ஆபீஸ்ல அவங்க சாட்சியா இருக்காங்க. சாட்சியா இருக்காங்க. அவங்க ஊருக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்க மாதம் மாதம் அவங்க அங்க போறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்காரு. பிரியமானவர்களே, ஒருவர் இன்னொருவருக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற ஜனங்களா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவரே அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய வல்லமை இல்லையா? அவருக்கு ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? தேவனால முடியாதா? அப்ப நம்முடைய அவிசுவாசம், நாம ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா, நாம தேவனுக்காக இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல அற்புதம் நடக்கவே. அதனால என்ன சொல்லுகிறேன், தேவ ஜனங்கள் இந்த சபை வளரணும்னா கர்த்தர் உங்களை தான் கேட்பார். 1000 ஆத்துமாக்கள்
சொல்லி வழி திறக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இப்ப இங்க வந்த பிறகு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முன்னால நீங்க வெளியில போகும்போது, நீங்க மற்றவங்களோட பிரயாணம் பண்ணும்போது, நீங்க அக்கம் பக்கம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம தெய்வீகத்தை நீங்க வெளிப்படுத்தி காட்டாம உங்கள் ஜீவியம் இருக்குமானா எப்படி அவர்கள் அந்த இடத்துல உங்கள் மூலமா எப்படி கர்த்தரை கண்டுகொள்வாங்க? சத்தியத்தை சொல்றோம், இப்படி நில்லுங்கன்னு. நீங்கள் அந்தந்த இடத்தில் இயேசுவுக்காக வைராக்கியமாய் இருந்தால் பாஸ்ட் வரணுங்கிற அவசியம் இல்ல. உங்கள் மூலமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு வருவாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. விளையாட்டா நினைச்சுக்காதீங்க கிறிஸ்தவத்தை. ஒருவேளை ஒருவர் மேல உள்ள கோபம், ஒருவர் மேல இருக்கிற ஒன்று ரெண்டு பிரச்சனையினால தெய்வீகத்தை மட்டுப்படுத்த விரும்பாதீங்க. தேவனுடைய வல்லமை என்றைக்கும் குறைவதில்லை. அவர் என்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் குறைந்த அனுபவத்தால் தான் தெய்வீகம் பாதிக்கப்படுகிறது. எனக்கு வசனம் சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தினால ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. உங்களால தெய்வீகம் பாதிக்கப்படக்கூடாது. என்னால தெய்வீகம் பாதிக்கப்பட ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வருஷம் நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்புகளை தேவன் வச்சிருக்கிறார். மூன்றாவது விசுவாசத்தினால் உண்டாகும் வெற்றி படி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளணும். ஆவியானவருக்குள்ள நிரம்பி இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. என்ன கொஞ்சம் பாருங்க, கண்ணை உருட்டி. சர்ச்சுக்கு வரவங்க ரட்சிக்கப்பட்டால் போதாது. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா போதாது. இரண்டாவது என்ன செய்யணும்? அவர்கள் விசுவாசத்தோடு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. சத்தமா சொல்லுங்க. இப்போ 2019 பாஸ்டம்மாவுக்கு சுகவீனம் வந்ததா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் ஆரோக்கியம் கொடுத்து சாட்சியா வச்சிருக்கிறாரா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் அறிந்த சாட்சி. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆரோக்கியம் பெற்று சாட்சியா இருக்க வேண்டும். ஆரோக்கியம். மூன்றாவது, சபைக்கு வருகிறவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு அப்படியே வந்து போவதல்ல. வசனத்துல வளரணும், எல்லாத்திலையும் வளரணும். அடுத்து சர்ச்சுக்கு வராங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? பைபிள்ல இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? அப்ப நாம ஒரு படி மேல வரலையே. ஏன் எடுத்த உடனே மூக்கு மேல கோபம் வருது? நீங்களே சொல்லுங்க. மூக்கு மேல அப்படியே உருண்டு கோபம் வருது. ஏன்? ஆவியானவர் உள்ள அந்த அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தால் அப்படியே அடங்குற அந்த. ஏன்னா ஆவியானவர் சொல்லுவாரு, என் பிள்ளடா நீ, என் பிள்ளை, நான் உனக்குள்ள இருக்கிற. ஆண்டவர் என்ன செய்வார்? அடக்குவார். கோபப்படாத, கெட்ட வார்த்தை பேசாத, குழப்பம் பண்ணாத, சண்டை போடாத, தீமையா போகாத. ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? அழகாய் உணர்த்துவாரா? உணர்த்த மாட்டாரா? மீறி போகிற நிலைமை இருக்கு, அது வேற. அப்போ ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேண்டும். மூன்றாவது படி வெற்றியின் படிகள். அதனால்தான் சொன்ன சகரியா 4:6 ஆண்டவர் என்ன சொல்றாரு? செருபாபேலை பார்த்து, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அப்ப என்னுடைய ஆவியினாலே என்ன? தேவனாலே எல்லாமே ஆகும். தேவனால எல்லாம் ஆகும். அப்ப கவனிங்க, பலத்தால. அதான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்க, வசனத்தை சுட்டி காட்டுறேன். அப்புறமா எனக்கு நிறைய படிப்பு இருக்கு, சாதிப்பேன். வேணாம், ஏமாந்து போகாதீங்க. படிப்பு அந்த மேல கொண்டு வராது. எனக்கு என்ன? ஏற்கனவே பணம் இருக்கு, எனக்கு படை இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு சபை தேவையில்லை, எனக்கு ஊழியர் தேவையில்லை, எனக்கு யாருடைய அட்வைஸ் தேவையில்லை, எனக்கு என் பின்னால ஒரு பெரிய இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏமாந்து போகாதீங்க. ஆவியானவரால் நிரப்பப்படும் போது இதுதான் ஒரு நல்ல அனுபவம். புரியும்படி ஒரு உதாரணத்தை சொல்றேன். 1 சாமுவேல் 17, 1 சாமுவேல் 17. நீங்க வீட்டுல போய் படிங்க. 11:12 கோலியா சேலஞ்ச் பண்றான். ஏன்னா அவன், நான் நினைக்கிறேன் அவன் எல்லாம் பாக்குறீங்களாமா? இங்க கவனிங்க.
அவன் சேலஞ்சு பண்றான். என்ன? ரொம்ப உயரம், ரொம்ப உயரம், ரொம்ப அழகு, எல்லா வசதியும் அவனுக்கு இருக்கு. அவன் பின்னால ஒரு கூட்டமே போகுது, ரொம்ப எல்லாத்துலயும் நல்ல புத்தி. எதுக்கு அவன் பயப்படல? சவால் விடுறான். யாரை பார்த்து? ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து சேலஞ்சு பண்றான். அப்ப சவால் விட்டு சொல்றான், ஏய் இப்படி, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. எவனாவது தில்ல இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன? இது எப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்பாம பலத்தை நம்புறது, புத்தியை நம்புறது, ஞானத்தை நம்புறது, பணத்தை நம்புறது, ஆட்களை நம்புறது, அண்ணன் தம்பிகளை நம்புறது, சொந்த பந்தங்களை நம்புறது, நண்பர்களை நம்புறது. ஆனா அந்த இடத்துல யாரு இல்ல? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஒருவர் இல்ல, மற்றது எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு அங்க. யாருகிட்ட? கோலியாத். ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பார்த்து நடுங்குறாங்க, ஜனங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவாரா? பலத்தினாலும் அல்ல. ஹலோ, எல்லாத்தையும் பார்த்து ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. பலத்தினாலும் அல்ல. இல்ல, அங்க அங்க செருபாபேலுக்கு அந்த சப்ஜெக்டுக்கே போகல. நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன், சகரியா புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம், நிறைய படிப்போம். என்னுடைய ஆவியினால ஆகும். இப்ப இந்த இடத்துல கோலியாத்தை வீழ்த்தணும். படிப்பை பத்தி பேசுறான், அவன் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. கத்திய பத்தி பேசுறான், புத்திய பத்தி பேசுறான், வெளி தோற்றத்தை பத்தி பேசுறான். ஆனா ஜனங்கள் பயந்துகிட்டு நிக்கிறாங்க. ஆனா இப்ப தேவன் அந்த இடத்துல நிக்கணும். என்ன ஆகுது தெரியுமா? ஒரு ஆடு மேய்ச்ச சின்னவனை கத்துறவங்க அனுப்புறாரு. ஆடு மேய்ச்சவன் தோற்றத்துல ரொம்ப சின்னவன் ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. அவன் யார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவன். சத்தமா சொல்லுங்க. யாரு? யாரு? அவன் மேல யார் இருந்தா? 1 சாமுவேல் 16:13, 1 சாமுவேல் 16:13. சவுல் மேல அந்த ஆவி போயிடுச்சு. சவுல் ஒரு பெரிய ஆளு, பலசாலி, நல்ல பெரிய தோற்றத்துல, ரொம்ப அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஆனா அவன் மேல இருந்த ஆவி போயிடுச்சு. ஆனா அந்த ஆவி யார் மேல வந்தது? தாவீது மேல. ஆண்டவர் யாருக்கு முன்னால நிக்க ஒரு சின்ன மனுஷனை அனுப்பினார். அங்க போகும்போது அவன் சொன்ன வார்த்தை கேட்டார். என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரை திட்டுறான், சபையை திட்டுறான், கிறிஸ்தவர்களை திட்டுறான், ஊழியகார திட்டுறான். இவன் அவன் கூட ஓடுறான். எங்க இருக்கணுமோ அங்க நிறைய பேர் இருக்கிறது இல்ல. ஒரு சபை தேவனுக்காக அதை நினைக்கல. ஆனா அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகம் பெற்ற மனுஷன் அங்க போன உடனே அந்த வார்த்தை கேட்ட உடனே கொதிக்குது. இன்னைக்கு சிலர் என்ன தெரியுமா? பாஸ்டர் தான், ஆமாமா அவனை திட்டுங்க, சபை தானே அவங்கள திட்டுங்க. நிறைய பேர் அதுக்கு ஒத்து போவாங்க. யார பேசுறீங்க? யார திட்டுறீங்க? பைபிள அந்த அளவுக்கு அந்த உணர்ச்சி வர்றது இல்ல. ஆனா தாவீது அந்த கொதிப்பு பாருங்க. அபிஷேகம் பெற்றவன் தேவனுக்காக வைராக்கியமா எழும்புவா. சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவன் வசனத்துக்காக வைராக்கியமா இருப்பா. அபிஷேகம் பெற்றவன் சபைக்காக வைராக்கியமா இருப்பா. அபிஷேகம் பெற்றவன் தேவ ராஜ்யத்துக்காக வைராக்கியமா இருப்பான். அவன் ஏதோ கொடுக்கிறான்னு சொல்லி இதை வித்துட்டு அவன் பின்னாடி சுத்த மாட்டான். தேவனுக்காக. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் யாருன்னு. தாவீது போனான். டேய், இப்படியா பேசுற? அதான் இப்படி சொன்ன. ஏய், என்கிட்ட விடு ஒத்தவன. தாவீது போனாரு. அவங்க பார்த்த உடனே அவன் சொல்றான், இந்த வசனங்களை படிச்சு பாருங்க, 45 இருந்து 51 வரைக்கும். தாவீது போய் நிக்கிறாரு. அவன் கிட்ட வர்றான். அவன் பேசின வார்த்தை கிட்ட போனார். பருப்பா, நீ யார நிந்திச்சு தெரியுமா? யார நீ கேவலப்படுத்தி இருக்க? என் தேவனை. அவ்வளவுதான். போயிட்டு அவ்வளவு பலசாலியாய் பராக்கிரமமாய் இருந்ததான கோலியாத்த உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு கல்லால அடிச்சு வீழ்த்தி அவனுடைய ஆணவத்தை
ஒரு அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே கொன்று போடுற அளவுக்கு அபிஷேகம் பெற்றவனுக்கு அந்த வல்லமை இறங்கி வந்தது. புரிஞ்சுதா புரியலையா? நீங்க கதை போல கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க தெய்வீகத்தை நிலைநிறுத்தி தேவனை முன்ன வச்சு என் தேவன் எப்படிப்பட்டவர்னு, அப்ப இந்த வருஷம் நான் என்ன செய்யணும் என்பதை புரிவதற்காக நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க படிப்படியா ஜனவரி மாதம், அப்புறம் பிப்ரவரி, அப்புறம் மார்ச், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த 2027 வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்க திரும்ப 25க்குள்ள போறீங்களா, இல்ல இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு 26 உச்ச நிலைக்கு போறீங்களா? இது யாருகிட்ட இருக்கு இந்த பொறுப்பு? சத்தமா சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தனி மனுஷன். இப்ப விசுவாசத்தினால் உண்டாகும் வெற்றியின் படிகள். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் விசுவாசிக்கணும். கர்த்தரால முடியாதது ஒண்ணுமே. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு வசனம் கேட்டு நீங்க இத விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, நான் கர்த்தருக்காக வாழ போறேன். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில், என் சபையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப நம்முடைய விசுவாசத்தின் அளவு. அப்போ பழையபடியே நமக்குள்ள எது நம்ம பலவீனப்படுத்துகிறதோ, நம்முடைய குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறதோ, நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்துகிறதோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறுகி போக வைக்கிறதோ, அந்த எல்லையை விட்டு நாமும் வெளியே வர வேண்டும். 1ஆம் தேதி இன்னைக்கு யாராவது அழுதீங்களா? உங்களை யாராவது அழ வச்சாங்களா இன்னைக்கு? சொல்லுங்க சத்தமா. இல்ல உண்மையா தான் கேட்கிறேன். அழ வச்சாங்களா? இல்ல யாரும் அழல? நான் அழுத. என்ன அழ அப்படின்னு சொன்னால், எப்பவுமே நாம பாதிக்கப்பட்டோம் பாருங்க, அதை நினைக்கும் போது உண்மையானவங்க ஒரு அழ வரும். 2வது, நாம கர்த்தருடைய அன்பை நினைச்சு, அவர் இவ்வளவாய் கர்த்தர் நம்ம நேசித்திருக்கிறாரு, அவருக்காக நாம வாழாம போயிட்டோமே 2 நினைச்சு இன்னைக்கு காலையில இந்த நைட்டு இதெல்லாம் முடிச்ச பிறகு எழுந்திருக்கும் போதே என் கண்கள்ல கண்ணீர் கொட்டுது. இது கர்த்தர் சாட்சி. அது விளக்கமா இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆனா அழுகையில ஒரு ஆனந்தம் இருக்கு. அர்த்தமில்லாத அழுவதல்ல, அந்த உணர்வு. முதல் நாளே என் கண்கள் அப்படியே கண்ணீர் வந்தது என்னங்கிறது எனக்கு தான். அதனால தேவனோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். எனக்கு அன்பானவர்கள், இந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளவு வார்த்தை உங்களை வந்ததின் நோக்கம் என்னங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களை ஆண்டவர் மேல கொண்டு வரணும்னு விரும்புகிறார். பலத்த கைக்குள் அடங்கியிருந்து அவருக்காக வாழும் போது கர்த்தரே மேல கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். தாவீதை உயர்த்தினார் பாருங்க. அபிஷேகம் பெற்ற தாவீது, ஆண்டவர் யாருடைய வேலையா போனாரு? கோலியாத்துக்கிட்ட அவருடைய ராஜ்யத்துல தன்னுடைய சனங்களுக்காக போய் நின்னாரு. அதனால நாம ஒவ்வொரு வாரமும் வசனங்களை கேட்போம். போராட்டம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். வியாதி வராதா? வரும். அவமானப்பட மாட்டீங்களா? அவமானப்படுவோம். இழப்ப சந்திக்க மாட்டீங்களா? இழப்போம். சும்மாலாம் கிளி ஜோசியம் போல நாம இதெல்லாம் வார்த்தையை சொல்லிட்டு போக முடியாது. 2025 எப்படியெல்லாம் கடந்து போனோமோ அதை போல பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், சோர்வுகள் வரும். இவைகளின் மத்தியில் கர்த்தருக்காக நாம வைராக்கியமா வாழ்ந்தா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கர்த்தர் நம்மை மேலே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுமா? ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக அந்த வசனத்தை கேட்டீங்க. இப்ப அந்த இருதயத்துல நீங்க அந்த இருள் போல இருக்கிற அந்த அழுத்தங்கள், அந்த எல்லா தடைகளை 1ஆம் தேதி ஆண்டவரையும் கண்ணை திறந்தீங்க. இனி நான் எதுக்கும் பயப்பட போறதில்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட, விசுவாசிக்க போறேன். எங்களுக்கு சுகம் கொடுப்பீங்க. எங்க ஆவியானவரால என்னால முடியும்.
நான் அபிஷேகத்தில் நிரம்ப போறேன். தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார். எனக்கு முன்னால் வருகிற பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளுவேன். உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவன் என்ற உணர்வோடு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் யாரு பாருங்க. சொல்ற கர்த்தர் வழியை திறந்தால் யாரும் அதை அடைக்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா யார் அந்த வழியை திறக்கவே முடியாது. இந்த பாடலை நாம் பாடுவோம். இதான் மதியத்திலிருந்து இந்த பாட்டு என் உள்ளத்துல வந்து கொண்டு இருக்கிறது. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தெரிந்தவர்கள் நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை. நல்ல நம்பிக்கையோடு விடுதலையோடு போகணும் இந்த இடத்தை விட்டு. ஆமென். திறந்தா அடைப்பவன் இல்லை, கட்டினா மீண்டும் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை அடைப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில். கையெழுந்தா காணிக்க மாட்டவங்க கையெழுதி பாடுகிறார். நிலவானின் எல்லை முடித்து கீழே தள்ளுகிற பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயாகும். நாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார், உயரத்தில் இருத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை. அப்படியே இந்த காணிக்கை கொடுத்த பிறகு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பந்திக்காக ஆயத்தப்படுங்கள். அப்பத்தை கொடுங்க. 2 பேர் ரசத்தை அப்படியே கொடுங்க. அடைப்பவர் இல்லை, கட்டினார் சொல்லுகிறாரும் இல்லை. அடைப்பவர் இல்லை, கட்டினார் காசியில் சுவாசத்தால் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தவரா. சேனையை தப்பவிடாமல் கடலில் அழைத்தவரா. காசியில் சுவாசத்தால் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தவரா. சேனையை தப்பவிடாமல் கடலில் அழைத்தவரா. சொன்னிடு வேளையில் கஷ்டம் ஆட்டுப்பட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எடுப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. திறந்தார் அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை அடைப்பவன் இல்லை. திறந்தார் அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை இடிப்பவன்
இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மறிந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மறிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அழிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அழிப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவரோ இல்லை. திறந்தார் அழிப்பவர் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. நம்பிக்கையோட பாடுறீங்களா? பந்தியை அப்பத்தை கையிலே வைத்திருக்கும் போது, ரசத்தை கையில் வைத்திருக்கும் போது, இந்த வருஷத்திலே ஒரு புதிய அனுபவம். அழிப்பவரில்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவரில்லை. எல்லாரும் கண்களை மூடி. இந்த நாள் ஒரு வித்தியாசமான நாள். அதிகமா நம்ம கான்ஃபரன்ஸ் கால அழுத்தமா ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு வந்த ஒவ்வொரு மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும். ஒரு அபிஷேகம் இறங்கணும். ஒரு அபிஷேகம் இறங்கணும். எனக்கு பேலன்ஸ் இல்ல ஆண்டவரே. நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்ட முடியல. என்னால முடியலதான். ஆனா ஆவியானவரால முடியும். எல்லாம் கரங்களை தட்டி கத்தரை துதிக்க போகிறோம். என்னுடைய ஆவியினால் ஆகும் சொல்லியிருக்க. சொல்லுங்க வாய்ப்பு என்ன நினைக்கும். கையை தட்டி சொல்லுங்க. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது, தேவனால முடியும். என் தேவனால கூட, என் தேவனால கூட, என் தேவனால கூட. கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, கை தட்டி அம்மா பாருங்க, ஐயா பாருங்க, சகோதரர்கள் சகோதரிகள், நாமே தலைமையில தெரியும் தெரியும். உங்களை ஆண்டவர் இப்ப தள்ளல, இதுவரைக்கும் தள்ளல, யாரையும் தள்ளல தள்ளல தள்ளல. இது உங்களை வேட்கையை நடத்துவது விரும்புகிறார். இது மகிமையை நடத்துவது விரும்புகிறார். கை தட்டி சொல்லுங்களேன். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மறிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நமக்கு முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம்ம முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடு. நம்பிக்கையோடு. இல்லை 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 என் வாசலை யாரும் அடைக்க முடியாது. நம்பிக்கையோடு சொல்லுங்க. எதிர்ப்பவர் கோயில்
திறந்தால் அடைப்பவர் யார் அடைக்க முடியும்? யார் இடிக்க முடியும்? நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் கடைசியா சொல்லுது இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எடுப்பவர் கோவில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எடுப்பவர் கோவில் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. முடிவான ஜெபத்தை ஒரு ரமேஷ் முன்னாடி வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் பேசியிருக்காரு, இந்த பாடல் மூலமா கூட கர்த்தர் மகிமையா நடத்த போறாரு. நீங்க அதை அனுபவிக்கணும். வார வாரம் சாட்சி சொல்லணும், வசனத்தின்படி சாட்சி சொல்லணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா தகப்பன் இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா அந்த நாளை காணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா மரித்திருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். உமது ஆண்டவரே அநாதி ஸ்நேகத்தால தேவனே அப்பா உமது கிருபையால தகப்பனே இந்த நிமிஷத்துல அப்பா நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே அப்பா சபையார் யாவரும் அப்பா அந்த உலகத்துல இந்த நிமிஷத்துல ஜீவனோடு இருக்கிற யாவருமாய் ஜீவனோட வைத்திருக்கிறதான அப்பா உமது மேலான கிருபைகளுக்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா அந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே உமது வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான அப்பா யாவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உமது மகன் மூலியமாய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்பட்டதான உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே விசுவாசத்தினால அப்பா வரும் வெற்றிகள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் பார்த்திருக்கிற காரியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உம்மை விசுவாசிப்பதனால மாத்திரமே சகலமும் கூடும் என்று அப்பா வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே இந்த இடத்துல வந்திருக்கிற அப்பா சபையில கூடி இருக்கிற யாவரும் ஆண்டவரே அப்பா தகப்பனே விசுவாசித்து அப்பா தேவனுடைய மகிமையை காணும்படிக்காய் அப்பா ஒவ்வொருத்தருக்குமாய் தேவன் கிருபைகளை பாராட்டுங்க. ஒவ்வொருத்தருடைய அப்பா மனக்கண்களை தேவனாகிய கர்த்தர் நீர் பிரகாசப்படுத்துங்க. அப்பா ஸ்தோத்திரம். வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பா மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அப்பா நாங்கள் வாசிக்கும் போது அப்பா அந்த சந்திர ரோகியை பிடித்த அப்பா அந்த மனுஷனை அப்பாவுடைய சீஷரிடத்துல கொண்டு வந்த போது அப்பா அவர்களால அப்பா அதை துரத்தி விடக் கூடாது என்று அப்பா கூடாத போயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பா அந்த இடத்துல அப்பா தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம். அப்பா எம்மட்டுமா நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்பா விசுவாசம் இல்லாத சங்கதியே என்று சொல்லி அப்பா நீ சொல்லிருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டிருந்தோம். அப்பா தகப்பனே விசுவாசம் இல்லாதபடிக்கு அப்பா இராதவர்களாய் அப்பா உண்மையில முழு விசுவாசத்தோடு கூட அப்பா நாங்கள் ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க அப்பா தேவனாகிய கர்த்தர் கிருபைகளை பாராட்டுங்க. அப்பா அதே மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இவ்வகையான ஜாதி பிசாசுகள் உபவாசத்தால அன்றி ஜெபத்தால அன்றி அப்பா தகப்பனே 16ஆம் வசனத்தை தொடங்கி வாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை குறித்து என் தேவன் சொல்லிருக்கிற இந்த 3 காரியம் இல்லாத அப்பா நாங்கள் எத்தனை ஜெபங்களை ஏறெடுத்தாலும் அப்பா அது நிறைவேறாது என்று சொல்லி அப்பா வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா உம்மை விசுவாசிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கிருபைகளை பாராட்டுங்க. அப்பா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் நீரே என்று சொல்லி அப்பா விசுவாசம் இல்லாத அப்பா ஜனங்களுடைய இருதயத்துல அப்பா அந்த விசுவாசத்தின் ஆவியை நீர் ஊற்றுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை அப்பா கேட்ட அப்பா நாங்கள் ஜனங்கள்
அப்பா உமது வார்த்தையை எங்களுடைய இருதயத்துல எழுதி வைத்துக் கொண்டு அப்பா விசுவாசமாய் நாங்கள் ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபைகளை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தேவன், நீரே வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜீவனும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும் கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பிரசன்னமாகவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தர் உங்களோடு